ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம பிக் பாஸ் டே 1 ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். 100 நாள் ஒத்துக்கணுமா? கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. போவோம், என்ன பண்ணிடுவானுங்க. காலையிலே ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே ஒன்றுக்குள்ளே ஒன்று பிளான் பண்ணிவிட்டு இன்றைக்கி இந்த வீட்டுக்குள்ளே நம்ம இருக்கிறதுக்கு என்ன நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்களும் அவங்கவுங்களுக்குள்ளே பிளான் பண்ணிக்கிறாங்க. அப்படியே வந்துட்டு ஒரு கண்டஸ்டண்ட்டாக நான் வந்து இதுக்காக தான் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு ஒருத்தவங்க 1 மந்த்துக்கு பிளான் பண்ணி ட்ரெஸ் ஆக்சசரிஸ்லாம் பேக் பண்ணி எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதனால் நான் இந்த 24 ஹவர்ஸ்க்குள்ளே நான் போக. நம்ம தர்ஷா குப்தா இருக்காங்கல்ல, அவங்க வந்து எல்லாமே ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துட்டாங்களாம். அதுக்காக தான் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கணும்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. பிரச்சனை இல்லைன்ற மீன்ல நான் சொல்றேன். சப்போஸ் நான் வந்து இப்ப நாமினேஷன் வந்தா நம்ம பக்கம் யாராவது ஒருத்தர் வெளில போகணும்ல, தவளை தான் வாயாலே கெடுங்கிற மாதிரி நம்ம சஞ்சனா வந்துட்டு நான் போனாலும் பரவாயில்லை அப்படிங்கிற மாதிரி ரொம்பவுமே பெருந்தன்மையோட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு வளர்ற கலைஞனுக்கு பிக் பாஸ்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது என்னாலே நம்ப முடியல. நிறைய பேரால வெளியே ஏத்துக்கவே முடியல. இப்ப நான் வெளியே போயிட்டுனா அவங்க ரொம்ப சந்தோஷமாயிருவாங்க. அவங்க சந்தோஷத்தை கெடுக்கணுங்கிறதுக்காக நான் உள்ள இருக்கணும் அப்படின்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன். வளர்ந்து பெரியாள் ஆயிரணும் பயந்து போய் சொல்லியிருக்காங்க. வகுத்தறிச்ச பிடிச்சிருக்க கடவுளுடைய கண்பார்வை ஏமாளா எழுவட்ட வெளியில ஆண்களும் பெண்களும். அதுக்கப்புறம் எங்கேயோ இருந்துட்டு நம்ம பிக் பாஸோட வாய்ஸ் கேட்குது. அவர் வந்துட்டு அவங்கவுங்க வீட்டை அவங்கவுங்க முடிவு பண்ணிக்கங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்பவுமே இதோட சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம், இனி ஆண்கள் வீட்டை ஆண்கள் தான் பாத்துக்கணும், பெண்கள் வீட்டை பெண்கள் தான் பாத்துக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் கோஆபரேட் பண்ணி குத்து வாங்கிக்கிறேன். அப்பதான் ஆட்டம் முடிஞ்சு சீக்கிரம் வீட்டுக்கு போகலாம். ஓகே, அவரவர் வீட்டுக்குள்ள யார் நுழையலாம், யார் நுழைய கூடாது, கிச்சன்ல யாரு சமைக்க முடியும், யாரு சமைக்க கூடாது, இப்படி பல விதிமுறைகளை நீங்க செயல்படுத்தணும். அதுக்கப்புறம் யாருமே எதிர்பார்க்காத மாதிரி பிக் பாஸ் பெரிய குண்டை தூக்கி போடுறாரு. 24 மணி நேரத்தில் ஒரு எவிக்ஷன்னு எல்லாருமே ஷாக் ஆகிட்டாங்க. முதல் 24 மணி நேர எவிக்ஷன் ப்ராசஸ் நடைபெறும். நான் தேர்ந்தெடுக்கிறது அன்ஷிதா. பிகாஸ் அவளுக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. அவங்க வெல்வெஷரா சூஸ் பண்ணாதீங்க, போட்டியாளரா சரியான காரணத்தை சொல்லுங்க. அதுக்கப்புறம் நம்ம புக்கு படிக்கிற அக்கா வந்துட்டு நம்ம ஃபேட்மேனை வந்துட்டு நாமினேட் பண்ணுறாங்க. ஸோ அதனால நான் வந்து ரவி நாமினேட் பண்ணுறேன். வந்து ஜாக்லின் சொல்கிறேன். அவள் வந்து இன்னைக்கு அதை அக்செப்ட் பண்ணிக்காமல் கொஞ்சம் இங்கே இருந்தது வந்து எனக்கு ரொம்ப அப்நார்மலாக ஃபீல் ஆச்சு. என்னை கூப்பிடல, ஒன்று எனக்கு புரிய வைக்கலன்னா உங்கள் டீம் கிட்ட நீங்கள் போய் கேட்டு இருந்துருக்கலாம். தெரிஞ்சாலும் இறங்கி வராம ஒரு அடமா ஒரு அடமெண்டா எப்படி சொல்றது, அது ஈகோ பிடிச்ச கதையா. சாச்சனாமா ரொம்ப கஷ்டமா இருக்க மாதிரி எனக்கு ஃபீல். பிகாஸ் இங்க இருக்க எல்லாரோட சாச்சனா வந்து அதுக்கப்புறம் சொல்லி வச்ச மாதிரி எல்லாருமே சாந்தனாவை வந்துட்டு ஒரு ஆளாக நாமினேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சாந்தனாவும் அப்படியே வந்துட்டு என்ன பண்ணுறது தெரியாமல் அப்படியே முடிச்சுட்டு உட்காந்துருக்க திருத்தர்னு தனியா வா. சத்யாவை நாமினேட் பண்றேன். எல்லாருமே கொஞ்சம் சீரியஸா இருக்க மாதிரி இருக்காங்க. அவர் மட்டும் கொஞ்சம் ஜாலியா ஃபன்னா விளையாட்டுத்தனமா இருக்காரு. அதனால நாமினேட்டிங் சத்யா. நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா, டேய் நீ எந்த ஜில்லாவுல இருந்தாலும் சரி ஓ உசுறு ஏன் கேளுதாண்டியை. இந்த 24 மணி நேரத்துல முதல்ல வெளியில போறேன் தானாவே ஒத்துக்கிட்டது சஞ்சனா. இந்த கேமை முதல்ல விட்டு கொடுக்கறதுக்கு ஒத்துக்கிட்டது சஞ்சனா. தனக்கு கிடைச்ச வாய்ப்பை வேண்டாம்னு சொன்னது சஞ்சனா. சோ இந்த வாய்ப்பின் அடிப்படை நான் சஞ்சனா சொல்றேன். சாமி நான் சத்தியமா சொல்றேன், இந்த வலைய நான் உங்களுக்கு விரிக்கல, பொதுவா தான் விரிச்சேன். மாட்டிக்கிட்டீங்க. இதுவரைக்கும் நடந்தது சதி, இப்ப நடந்தது விதி. வாய்ப்பு கேட்கிற இடத்துல இருக்கும். ரவீந்திரன் சார் வந்து உண்மையிலே ஹி இஸ் a producer. வாய்ப்பு கொடுக்கிற இடத்துல இருக்காரு. அந்த வகையில நான் அருண் வந்து நாமினேட் பண்ணையில் எல்லாருமே வந்துட்டு அருண் வந்து எல்லாருமே கலாய்க்கிறாங்க. என்னை பொறுத்தளவு அவர் வந்து கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு. நம்ம ரவீந்திரனுக்கு வந்துட்டு வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது வெளியில், நம்மளுக்கு வந்து இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம அருண் சொன்னார். என்னை பொறுத்தளவு அது வந்து அவர் சொல்கிறது எனக்கு புரிஞ்சிச்சு. அவர் சொன்னது கரெக்டுங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அருண் சக போட்டியாளர் என்ற அடிப்படையில் காரணம் என்ன? காரணம் இதுதான் சார். ஏயா நான் சரியா பேசுறேன்? சரியா தான் இருக்கு. சரி சரி. ஏயா நான் சரியா பேசுறேனா? ரொம்ப கரெக்ட். காரணம் என்ன? நான் கேமராக்கு பின்னாடி இருக்கவன், ஆனா நம்ம எல்லாரும் கேமராக்கு முன்னாடி இருக்கவங்க. அப்படி பார்க்கும்போது அப்படியே ஒருத்தவங்களை வந்து ஒரு குறையாக சொல்லி நாமினேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்படியே போய்கிட்டே இருக்கு. சீரியஸ்னஸ் புரியாம சொல்றேன்னு தெரியல, அந்த பிடிமானம் இல்லாமல் இருக்கிற மாதிரி தோன்றதுனால ஐ வுட் லைக் டு நாமினேட் யூ. சாரி டாம்பி, எல்லாமே உனக்கு எதிராக இருக்கு. ஏய் சாரி கடுங்கரா, நீயுமாடா? காலையில வந்து அவ வாயில இருந்து தெரிஞ்சோ தெரியாமலோ வந்திருக்க சாஞ்சனா. ஆனா உன் வாயில இருந்து ஃபர்ஸ்ட் அது வந்திருக்க கூடாது. ஸோ அதனால நான் அவளை சொல்றேன். என்ன ஆனாலும் அடுத்ததா நம்ம தமிழ் புதல்வர்
முத்துக்குமாரன் வந்துட்டு நம்ம ஜாக்லினை ரொம்பவுமே கடுமையாக தாக்கி நாமினேட் பண்ணி விட்டாரு. கன்வின்ஸ் ஆயிட்டாங்கன்னா அது கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்கன்னு தானே அர்த்தம். அப்போ இவ்வளவு குழப்பமான ஒரு கண்டஸ்டண்டால ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இந்த கேமை நகர்த்தி கொண்டு போக முடியாது. அதனால் ஜாக்லினை வந்து நான் நாமினேட் பண்ணுறேன். இந்த சீனை பொறுத்தளவு ஒருத்தவங்களை எவிட் ஆகி போகிறதே அவங்களுக்கு ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்கும். இதில் வேற வெற்றி கோப்பையை உடைங்க அதை உடைங்கன்னு சொல்லி கஷ்டப்பட்டு வாழணும்னு ஆசையோட வந்தோட வாசல்லே நீ பாட்டி அமிச்சிட்டீங்களாடா பாவிகளா.